World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம விடியார் குருஜி அவர்கள் பார்த்திங்கன்னா விதவிதமான தலைப்புகளில் நிறையா பயனுள்ள வகுப்புகள் எடுத்துகிட்ருக்காரு. நிறைய வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான வகுப்புகள் எடுத்துகிட்ருக்காரு. அந்த வகையில் இந்த மாதம் எடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தலைப்புகள் அப்படிங்கிற மூலிமா வகுப்பு எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக தொழில் ஒன்று செய்வோம். அதில் வருமானம் தரக்கூடிய தொழில் வசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பண வசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தொழில் அமைஞ்சாலும் அதனுடைய வசிப்படுத்துக்கு உண்டான வழிமுறைகள் எப்படி, பண வசியம் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விரிவாக நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லோரும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். தொழில் வசியம், பண வசியம், இந்த மாதிரி வசியங்கள் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பொதுவாக இந்த வசியம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அந்த நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை எப்படியாவது முயற்சி பண்ணி அதை நம்ம கிடைக்க வச்சிடணும் அப்படிங்கிறத ஒரு வசியம்னு சொல்கிறது. வசியம் அப்படின்னாலே ஃபோக்கஸ்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வசப்படணும், நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்கு எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறோமோ அதை தான் வசியம்னு சொல்கிறோம். அதை நிறைய ஆங்கிளில் நம்ம எடுக்க முடியும். இப்போ எல்லா மனிதர்களுக்குமே என்ன பிரச்சனைனா, பணத்தை வசியம் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டோலேயே பயணம் பண்ணுவோம். நம்ம மனசு அந்த ஆட்டோ டிரைவருக்கு 10 ரூபா சேர்த்தி கொடுக்கணும்னு தோணும். அதே சில இடத்துல ஆட்டோவில் பயணம் பண்ணும்போது இவர் ஒழுங்காகவே வண்டி ஓட்டலை, ப்ராப்பரான இடத்துல இறக்கி விடாமல் போயிட்டார், அப்போ அவருக்கு எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு தோணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்தவருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு தோணுது பார்த்திங்களா, அந்த இடத்துல என்னென்னா அவர்கிட்ட பண விஷயம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குற மாதிரி தன்மைக்கு போகிறோனாலே அவங்க அந்த பண விஷயத்தை அதிகம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்குன்னு ஏதாவது மேஜிக்கலாக ஏதாவது பண்ணி வச்சுருக்காங்கன்னு கிடையாது. அவங்க செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் போய் சேருது. இது ஒரு யூனிவர்சல் லா அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். செய்யும் தொழிலே தெய்வம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பண விஷயம் ஏற்படும். பணத்தில் யாரெல்லாம் நாணயமாக இருக்காங்களோ அவங்களுக்கும் பண விஷயம் ஏற்படும். யாரெல்லாம் பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்காமல் வாரி வழங்குறாங்களோ, ஏதாவது ஒரு உதவி செய்கிற நோக்கத்தோடையோ இல்லை எதிர்பார்த்த விஷயத்தை நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பண விஷயம் ஏற்படும். இப்படி பண விஷயம், தொழில் விஷயம், ஜன விஷயத்தை சில வழிமுறைகள் மூலமாக நம்ம ஏற்படுத்திக்க முடியும். ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்போம். அந்த தொழில் எந்த மாதிரி மேம்படுத்த போகிறதுக்கு உண்டான தொழில் வசியம், அதை பற்றியான ஒரு சரியான புரிதலோடு அணுகுமுறை வேணும். அதே மாதிரி பண வசியம்னா எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கும்போதும் நம்ம வெளியில் கொடுத்தா தான் வரவு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஜனவசியம் அப்படிங்கிறது ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு தேவையான வாடிக்கையாளர்கள் எந்த மாதிரி ஈர்க்கிறது, ஸோ அவங்ககிட்ட எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை பண்ணுறது, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது மூலிமா எப்படி அவங்க நிரந்தரமான ஒரு ஜனத்துடைய ஒரு கனெக்டிவிட்டியில் நம்ம இருந்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப நாங்கள் அவளோட நம்ம தெரிஞ்சுக்கலான்னு தான் காத்திருக்கோம் சார். இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் எந்த மாதிரி முறையில் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும்? அதாவது ஒரு தாந்திரிக முறையில் ஆக்டிவேட் பண்ண முடியுங்களா, ஒரு வாழ்வியல் முறையிலையா, எந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா இதை நாங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியுங்கய்யா? அதாவது இந்த 3 விஷயங்களுமே, பண விஷயம், ஜன விஷயம், தொழில் விஷயம், பொதுவாகவே இந்த 3 விஷயங்களை ஜாதக ரீதியாக சில விஷயங்களை பார்த்து, கிரகநிலைகளை பார்த்து சில பரிகாரங்கள் பண்ணுறது மூலிமா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தாந்திரிக முறைகளில் சில பொருட்களை நம்ம கூட வச்சுக்கிறது மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். மாந்திரிக ரீதியாக சில மந்திரங்களை உச்சரிக்கிற மூலிமா ஆக்டிவேட் பண்ணலாம். தான தர்மங்கள் ரீதியாக அதற்கு உண்டான சில தானங்களை பண்ணுறது மூலிமா ஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருக்கும் பணம் வேணும்னு நினைக்கிறோம். அப்போ அந்த பணம் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அதே 2ஆம் பாவத்தில் தான் சாப்பாடு இருக்குது. அப்போ யாரெல்லாம் பணத்தை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு அவங்களோட பசியை சரி பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறீங்கனாலே உங்களுக்கு பண விஷயம் ஏற்பட்டுரும். அப்போ என்ன பண்ணணும், யார் வீட்டுக்கு வந்தாலும் வயிறார சாப்பாடு போடுங்க, நல்ல விருந்தோம்பல் பண்ணுங்கள். உங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க. அதாவது அவங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நல்ல சாப்பாடு போடணும். அதுவே பண விஷயத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாசனை மிகுந்த பொருட்கள் எதெல்லாம் நல்ல நறுமணம் வீசுமோ அந்த பொருட்கள் எல்லாம் பண விஷயத்தை ஏற்படுத்தும். இப்போ ஜவாது யூஸ் பண்ணுறது, ஜாதிக்காய் யூஸ் பண்ணுறது, ஏலக்காய் யூஸ் பண்ணுறது,
அல்லது ஒரு ஜாஸ்மின் பவுடர் யூஸ் பண்ணுறது, ஜாஸ்மின் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பண வசியத்தையும் அதுக்கப்புறம் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள்ட்டருந்து ஒரு ஜன வசியத்தையும் ஏற்படுத்தும். பொதுவாக ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாகவே எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு போகிறீங்க, உங்கள் தொழில் பண்ணுற இடத்த எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறீங்க, உள்ளே வரும்போதே அது என்ன மாதிரி ஒரு நறுமணமாக உங்கள் இடம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வசியம் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஜன வசியத்துக்கும் தொழில் வசியத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு பொருள்னு பார்க்கும்போது மூங்கில் மரம், பேம்போ ட்ரீ வந்து நிறையா தொழில் பண்ணுற ஸ்தாபனத்தில் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா நம்மளோட தொழிலை வந்து விருதி பண்ணி கொடுக்கும். அந்த தொழிலை விருதி பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தொழில் வசியத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி உலக வரைபடத்தை, தமிழ்நாடு வரைபடத்தை, உலக உருண்டையை உங்கள் ஆஃபீஸில் வைக்கணும். அப்போ என்ன ஆகுன்னா உலக அளவில் ஜகவசியம் ஏற்பட்டு நீங்கள் உலக அளவில் உங்கள் பிஸ்னஸ் பிராண்டிங்கை வந்து உருவாக்க முடியும். இதெல்லாம் ஒரு தாந்திரிக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜனவசியம் ஏற்படணும் அப்படின்னா பிடிச்சவங்க எல்லாருக்கும் வந்து வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இந்த வஸ்திரம் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி கொடுக்குற வஸ்திரத்தை மற்றவங்க போட்டுக்கும்போது உங்கள் மேலே ஒரு வசியம், ஜனவசியம் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம். அதே மாதிரி தொழிலில் வந்து மேக்ஸிமம் தொழில் பண்ணுறதே வந்து நல்ல லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ இந்த யூனிவர்சல் லா படி உங்களுக்கு தொழில் வசியம் ஏற்படணும், நல்ல லாபம் ஏற்படணும்னா ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்குறோன்னா அந்த வேலையை சிறப்பாக அவங்க செஞ்சு கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், இந்த வேலை செஞ்சு கொடுத்தா இவ்வளோ பணம் கொடுக்குறோன்னு. அதை செஞ்சு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டிப்ஸ் மாதிரி நிறையா கொடுக்கணும். ஆட்டோவில் போனால் டிப்ஸ் கொடுப்போம், சாப்பிட போகிறதுல டிப்ஸ் கொடுப்போம். எப்போல்லாம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எதிர்பார்க்குறத விட எக்ஸ்ட்ரா லாபத்தை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களோ நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும். இப்படி நிறையா வாழ்வியல் முறைகளால், தாந்திரிகத்தால், மாந்திரிகத்தால் நாம் இந்த வசிய முறைகளை வந்து மிக சிறப்பாக வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ரொம்ப சிறப்பான எடுத்துக்காட்டோடு சொன்னீங்கய்யா. இப்போ எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, நீங்கள் பொதுவான விதிமுறைகளில் இந்த மாதிரி சில பொருட்களை, சில தாவரங்களை வந்து வச்சுக்கலான்னு சொல்கிறீங்க. இது கிரக ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதக ரீதியாக வந்து சில கிரகங்கள் மாறுபடும், பாவம் ரீதியாக வந்து மாறுபடும் போது அதுக்கு தனித்தனியாக அந்த மாதிரி வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண முடியுங்களா, இல்லை பொதுவான விஷயங்களா? இதை பற்றி கொஞ்சம் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குன்னா 9 கிரகமும் பண வசியத்தையும் தொழில் வசியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அந்த 9 கிரகத்தில் யார் வலிமையாக இருக்காங்களோ அந்த கிரகம் சார்ந்த ஒரு பொருளை பண விஷயத்துக்காகவும் ஜன விஷயத்துக்காகவும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் துல்லியமாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். அதெல்லாம் வகுப்பில் நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ரொம்ப விரிவான வகுப்பு. இந்த வகுப்பு பற்றி நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா தொழில் நல்லா போயிட்டுருக்கும், ஆனால் ஜனவசியம் அப்படிங்கிற வாடிக்கையாளர் வந்து எங்களுக்கு நிறையா வராமல் இருப்பாங்க. சில சமயம் நல்ல வாடிக்கையாளர் நிறையா வந்துட்டு போயிட்டுருப்பாங்க, ஆனால் பணவசியங்கிறத பணமே தங்க மாட்டேங்குது, நல்ல வருமானம் வருது ஆனால் பணமே தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாத்துக்குமே இயற்கையாக நடந்துகிட்ருக்கிறது தான். சில பேர்த்துக்கு பணப்புழக்கமும் நல்லாயிருக்கும், ஜனவசியமும் நல்லா இருக்கும், தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் தொழிலே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் விஷயத்தை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு விஷயமும் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா மூணுமே ஒருத்தருக்கு ஒரு சேர கிடைக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு தொழில் அமைஞ்சிருக்கும், ஜனங்கள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நமக்கு விதவிதமான மூணு சேர்ந்தால் தான் வந்து அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதை பற்றி விரிவான ஒரு வகுப்பு எப்போ எடுக்க போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வகுப்பு நிறைய மாணவர்கள் கேட்டுகிட்டே இருந்த வகுப்பு தான். பணவசியம், ஜனவசியம், தொழில் வசியம் இது எப்படி பண்ணுறது, அது எந்தெந்த மெத்தட்ஸில் பண்ணணும், வாழ்வியலாக எப்படி பண்ணணும், தாந்திரிகமாக எப்படி பண்ணணும், மாந்திரிகமாக எப்படி பண்ணணும், தான தர்மங்கள் மூலிமா எப்படி பண்ணணும், உங்கள் ஜாதக ரீதியாக அதை எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற தகவல்கள் அடங்கிய ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த வகுப்பு 27/4/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு மாபெரும் வகுப்பாக நடத்த போகிறோம். இந்த வகுப்பு வந்து 1300 கட்டணத்தில் நடத்த போகிறோம். இந்த வகுப்பில் ஏற்கனவே படித்த மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகையும் உண்டு. இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். வகுப்பில் யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஒரு சிறப்பான விளக்குங்க. அதோட ஒரு நாள் முழுசாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வகுப்பாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ விரிவாக விளக்கமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை வந்து எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். இந்த அரிய ஒரு வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் அஸ்ட்ரோ டிவிக்கும் உங்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.